College, Virudhunagar. Today's topic is Ohm's Law. Previous video la nama paathirupom current வந்து எந்த ஒரு சர்க்யூட்டுக்குள்ள எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும், எலக்ட்ரான்ஸ் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும், கரண்டோட ஈக்குவேஷன் என்ன, ஒரு சர்க்யூட்டுக்குள்ள கரண்ட் போச்சு அப்படின்னா அது எவ்வளவு ஆம்பியர் கரண்ட் போகுது அப்படிங்கிறது எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அதனோட கண்டினியூஷன் தான் இது. என்ன அப்படின்னா வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத ஓம்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த ஓம்ஸ்லாம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா the relationship between the voltage and current அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த கரண்ட். இப்போ வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு கரண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் நான் உள்ளே கொண்டு வரும். அந்த கான்ஸ்டன்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் அப்படிங்கிற அந்த கான்ஸ்டன்ட். இப்போ வி ஈக்குவல் இந்த ப்ரொபோஷனலை கேன்சல் பண்ணுறதுக்கு நான் ஆரை உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னா வி ஈக்குவல் ஐ இன்ட்டு ஆர் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த விங்கிறது என்ன அப்படின்னா விங்கிறது நம்ம வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதனோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வோல்ட் அப்படிம்போம். தென் அடுத்து நெக்ஸ்ட் கரண்ட் அப்படிங்கிறது ஐங்கிறத கரண்ட்னு சொல்லுவோம். ஸோ அதனோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆம்பியர். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒரு கான்ஸ்டன்ட்டை உள்ளே சேர்த்துருக்கோம். ஆறுங்கிறது கான்ஸ்டன்ஸ். இந்த ஆரோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்ன அப்படின்னா ஓம். இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுது, ரெசிஸ்ட் அப்படின்னா தடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு சர்க்யூட்டுக்குள்ளே கரண்ட் மூவிங் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கரண்ட்டோட மூவிங்கை வந்து கம்மி பண்ணும், அதனோட வேகத்தை வந்து கம்மி பண்ணும். அதுதான் ரெசிஸ்டன்ஸோட வேலை. ஓகேங்களா? அப்போ ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ஓம்ஸ் லாவோட ஈக்குவேஷன் V ஈக்குவல் I இன்ட்டு ஆர். ஒரு சின்ன சர்க்யூட் பார்ப்போம். ஒரு சர்க்யூட் போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஒரு பேட்டரி கொடுத்துருக்கேன். தென் பேட்டரியிலேருந்து ஒரு அம்மீட்டர் கொடுத்துருக்கேன். அம்மீட்டரோட இன்னொரு எண்டு ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிஸ்டன்ஸை நான் ஆர் மென்ஷன் பண்ணுறேன். தென் ரெசிஸ்டன்ஸோட அடுத்த எண்டு திருப்பியும் பேட்டரியோட மைனஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சர்க்யூட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு எண்டும் அடுத்த அப்பேரட்டஸோட கனெக்டாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் சீரிஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இன்னொன்று இந்த வோல்ட் மீட்டர் மட்டும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸோட பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பேர் பேரல். ரெண்டு எண்டும் இன்னொரு அப்பேரட்டஸோட அடுத்த ரெண்டு எண்டுக்கு போச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம், பேரலல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல இந்த சர்க்யூட் ஃபுல்லாக சீரிஸ் கனெக்ஷனில் கனெக்ட் ஆகிருக்குது. அண்ட் வோல்ட் மீட்டர் மட்டும் பேரலல் கனெக்ஷனில் கனெக்ட் ஆகிருக்குது. ஏன் இந்த இடத்துல ஒரு அம்மீட்டர் ஒரு வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சர்க்யூட்டுக்குள்ளே கரண்ட் போச்சு அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல வோல்டேஜும் இருக்கும் கரண்ட்டும் மெஷர் பண்ணணும். நான் ஈக்குவேஷன் பார்த்தோம் V ஈக்குவல் ஐஆர் அப்படிங்கிற ஈக்குவேஷன். ஸோ உள்ள ரெசிஸ்டன்ஸும் இருக்கும். ஸோ வோல்டேஜை நான் மெஷர் பண்ணணும், ரெசிஸ்டன்ஸை நான் மெஷர் பண்ணணும், இன்னொன்று கரண்ட்டையும் நான் மெஷர் பண்ணணும். அதுக்காக தான் இந்த சர்க்யூட். ஸோ இப்போ வந்து நான் பேட்டரி உள்ளே கொடுக்குறேன், உள்ள பாசிட்டிவ் கரண்ட் உள்ளே மூவ் ஆகுது. ஸோ அப்போ அந்த இடத்துல எனக்கு அம்மீட்டரில் எனக்கு ரீடிங் காமிக்கும். ஸோ அம்மீட்டரில் என்ன ரீடிங் பார்ப்போம் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு அப்பேரட்டஸ் என்ன அப்படின்னா அது அம்மீட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கரண்ட்டில் வந்து இது எவ்வளவு உள்ள கரண்ட் போகுது அப்படிங்கிறத அம்மீட்டர் காமிக்கும். அதே நேரத்தில் வோல்ட் மீட்டரில் எவ்வளவு வோல்டேஜ் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ எனக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு வோல்டேஜும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த சர்க்யூட்டில் இருக்கிறது இவ்வளோ தான். கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் உள்ள ரிலேஷன் தான் உள்ளே கொடுத்துருக்கேன். ஒரு சின்ன கிராஃப் போட்டோம் அப்படின்னா அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் நான் வோல்டேஜ் எடுத்திருக்கேன், தென் ஒய் ஆக்சிஸில் நான் கரண்ட்டை எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு I. ஸோ எனக்கு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஆர்ஜின்லேருந்து நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சேன் அப்படின்னா இதுதான் வந்து எனக்கு கரண்ட் இன்க்ரீஸ் அதாவது V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு I அப்படிங்கிறதுக்கான கிராஃப். எனக்கு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு ஒரே ஒரு சிம்பிள் சம் மட்டும் பார்ப்போம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இந்த ஈக்குவேஷன் வச்சு V ஈக்குவல் ஐஆர். இதை எப்படி ஒரு சர்க்யூட்டுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க, ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷன் அதாவது Vயும் ஐயும் கொடுத்து ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்கலாம், இல்லை ஆரும் Vயும் கொடுத்து ஐயோட வேல்யூ என்னன்னு கேட்கலாம். ஸோ இந்த சர்க்யூட்டை வச்சு இந்த ஈக்குவேஷனை வச்சு எப்படி இந்த சம் போடலாம் அப்படின்னு மட்டும் பாருங்க. இஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஆன் எலக்ட்ரிக் அயன் இஸ் 50 ஓம் and current of 3.2 ampere flows through a resistor, find voltage. என்ன கொடுத்திருக்காங்க, இதுல ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 50 ஓம் கொடுத்திருக்காங்க.
ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆரோட வேல்யூ 50 ஓம் கொடுத்துருக்காங்க. தென் கரண்ட் உள்ளே போகிற அந்த கரண்ட்டோட வேல்யூ, கரண்ட் மீன்ஸ் ஐயோட வேல்யூ 3.2 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. எனக்கு வோல்டேஜோட வேல்யூ வியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு ஃபார்முலா தெரியும், V ஈக்குவல் IR அப்படிங்கிற ஃபார்முலா. ஸோ V ஈக்குவல் ஐயோட வேல்யூ 3.2 இன்ட்டு 50. இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும், 160 ஆம்பியர். அப்போ உள்ளே போகிற எனக்கு அந்த வோல்டேஜோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 160 ஆம்பியர் அப்படிங்கிறது தெரியும். சரி, இது ஃபஸ்ட்டு சம். இது டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம். V ஈக்குவல் ஐஆருங்கிற ஃபார்முலாவில் டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம். அடுத்த சம் பாருங்களேன். A 10 volt battery is connected across a 200 volt battery and a resistance of 38 ohm in figure. ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிகரில் ஃபிகர் கனெக்ஷன் கீழே இருக்குது பாருங்கள். இதில் என்ன அப்படின்னா ஒரு 10 volt பேட்டரி அதோட சீரிஸ் கனெக்ஷனில் ஒரு 200 volt பேட்டரின்னு கொடுத்துருக்காங்க. தென் அதோட ஒரு ரெசிஸ்டன்ஸும் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சீரிஸ் கனெக்ஷனில் கனெக்ட் ஆகிருக்குது. ஆனால் ரெண்டு பேட்டரியும் பார்க்கும்போது ரெண்டுமே பேரலல் கனெக்ஷனில் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ என்னென்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டரியோட வேல்யூ 2 EMF கொடுத்துருக்காங்க. ஸோ E1ஓட வேல்யூ நான் என்னென்னு எடுக்கிறேன், 10 வோல்ட்னு எடுக்கிறேன். ஸோ இன்னொரு பேட்டரி கொடுத்துருக்காங்க, E2ஓட வேல்யூ 200 வோல்ட் எடுக்கிறேன். இந்த ரெண்டுலேருந்து நான் போடணும், V ஈக்குவல் IR ஃபார்முலாவில் போடணும் அப்படின்னா எனக்கு வோல்டேஜ் ஒன்று, ஒரு நெட் வோல்டேஜ் தான் வேணும். ஸோ இங்கே 2 வோல்டேஜ் இருக்குது, ரெண்டும் பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. சீரிஸ் கனெக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா பேட்டரியும் நான் ஆட் பண்ணணும். இதுவே பேரலல் கனெக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு E வேணும் அப்படின்னா E2 மைனஸ் E1. ஸோ 200 மைனஸ் 10 ஈக்குவல் 190 வோல்ட்டு. இது ஈவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. R ஈக்குவல் 38 ஓம் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், எனக்கு கரண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கரண்ட் வேணும்னா ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் பண்ணணும், I ஈக்குவல் V பை Rன்னு சேஞ்ச் பண்ணணும். ஸோ I ஈக்குவல் Vயோட வேல்யூ எனக்கு தெரியும் 190 வோல்ட் அப்படிங்கிறது, டிவைட் பை Rோட வேல்யூ தெரியும் 38 ஓம் அப்படின்னு. ஸோ ஐயோட வேல்யூ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ 15 ஆம்பியர், சாரி ஐயோட வேல்யூ 5 ஆம்பியர். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சர்க்யூட்டுக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, கரண்ட் எவ்வளோ இருக்குது, வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ண முடியும். தேங்க்யூ.